விருதுநகர் மாவட்டத்துல வத்திராயிருப்பு பக்கத்துல அர்ஜுனாபுரம்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அங்க ராமலிங்க சேதுபதியும் இந்திராணி அம்மாளும் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு நல்ல தம்பி நல்ல தங்காள்னு ரெண்டு புள்ளைங்க. அண்ணன் நல்ல தம்பிக்கு தங்கை மேல உயிரே பாதி. ஆனா பாருங்க, சின்ன வயசுலயே பெத்தவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. அண்ணன் தான் தங்கைய கண்ணு கருத்தா வளர்த்து மானாமதுரையில காசிராஜன்னு ஒருவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. நல்ல தங்காளுக்கு 7 புள்ளைங்க பொறந்துச்சு. வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்தப்போ மானாமதுரையில 12 வருஷம் மழையே இல்லாம பெரிய பஞ்சம் வந்துடுச்சு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம மக்கள் செத்து மடிஞ்சாங்க. அரண்மனைக்கே அந்த நிலைமை வந்தப்போ தாம் புள்ளைங்க பசியால துடிக்கிறத பார்க்க முடியாம நல்ல தங்காள் தான் சீதனம் எல்லாத்தையும் வித்தான். கடைசியில தாலி மட்டும்தான் மிஞ்சிச்சு. வேற வழி இல்லாம அண்ணன் கிட்ட உதவி கேட்கலான்னு 7 புள்ளைங்களையும் கூட்டிட்டு அர்ஜுனாபுரத்துக்கு நடந்து போறா. வழியில வேட்டைக்கு வந்த அண்ணன் நல்ல தம்பிய பாக்குறா. தங்கை நிலைமைய பார்த்து அண்ணன் கலங்கி போயிட்டாரு. நீ அரண்மனைக்கு போ, அண்ணி பாத்துப்பாங்க, நான் வேட்டைய முடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அரண்மனையில இருந்த அண்ணி மூலி அலங்காரி ரொம்ப பொல்லாதவ. தங்க வந்து சொத்த பிரிச்சுடுவாளோன்னு பயந்து வீட்ல இருந்த சாப்பாடெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு உடம்பு முடியாத மாதிரி நடிக்கிறா. பசியில வந்த புள்ளைங்களுக்கு சாப்பாடு போடாம ஒரு ஓட்ட பானையையும் பச்சை விறகையும் கொடுத்து கஞ்சி காய்ச்ச சொல்லியிருக்கா. நல்ல தங்காள் சிவபெருமான வேண்டவும் பச்சை விறகு எரிஞ்சு கஞ்சி ரெடியாச்சு. ஆனா அந்த பாவி அலங்காரி ஓடி வந்து கஞ்சி பானைய அடிச்சு உடைச்சிட்டா. பசியில இருந்த அந்த சின்னஞ்சிறு புள்ளைங்க தரையில கொட்டுன கஞ்சிய நக்கி குடிச்சத பார்த்ததும் நல்ல தங்காளுக்கு நெஞ்சே வெடிச்சிடுச்சு. இனிமே இந்த உலகத்துல நாம வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணி புள்ளைங்கள கூட்டிட்டு ஒரு கிணத்துக்கிட்ட போனா. மனச கல்லாக்கிக்கிட்டு ஒவ்வொரு புள்ளையா கிணத்துக்குள்ள தூக்கி போட்டா. மூத்த மகன் மட்டும், அம்மா, வாரிசுக்கு நான் ஒருத்தனாவது உயிரோட இருக்கிறேனேன்னு கெஞ்சினா. ஆனா அவன் தப்பிச்சு வந்தா இந்த உலகம் அவனை நிம்மதியா வாழ விடாதுன்னு நினைச்சு அவனையும் கிணத்துல போட்டுட்டு கடைசியில அவளும் குதிச்சுட்டா. விஷயம் தெரிஞ்சு ஓடி வந்த அண்ணன் நல்ல தம்பியும் கணவன் காசிராஜனும் கிணத்துல அவங்க சடலமா மிதக்கிறத பார்த்து கதறி அழுதாங்க. துக்கம் தாங்காம காசிராஜன் அங்கேயே தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. ஆத்திரமடைஞ்ச நல்ல தம்பி அந்த கொடுமைக்கார மனைவி அலங்காரிய அரண்மனையோட வச்சு தீ வச்சு கொன்னுட்டு அவரும் இறந்து போயிட்டாரு. கடைசியில அவங்களோட பாசத்தை மெச்சின சிவபெருமானும் பார்வதியும் அவங்களுக்கு காட்சி கொடுத்து உயிர் கொடுத்தாங்க. ஆனா நல்ல தங்காள், இறந்தவங்க உயிர் பிழைச்சா உலகத்துல குழப்பம் வரும், நாங்க தெய்வமாவே இருந்து அருள் பாலிக்கிறோம்னு கேட்டுக்கிட்டா. இன்னைக்கும் அர்ஜுனாபுரத்துல அந்த 7 குழந்தைகளோட நல்ல தங்காள் சிலையா இருந்து மக்களுக்கு அருள் கொடுத்துட்டு வரா.